இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்றி எறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றி எறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என நாம் வேதத்திலிருந்து சில வசனங்கள் மூலம் நாம் எவ்வாறு நன்றி எறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை பற்றி சற்று தியானிப்போம். நாம் தினமும் கண்ணாடியில் நமது உருவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கண்ணாடி நம்முடைய உருவத்தை நமக்கு பிரதிபலிக்கிறது. அந்த கண்ணாடியை நாம் பார்க்கும்போது அதில் நாம் பார்க்கும் நமது உருவத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை அவருடைய சாயலாக உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து நாம் பார்க்கும்போது நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஒருவேளை கண்ணாடிக்கு முன்னாடி நாம் நின்று பார்க்கும்போது ஒருவேளை நாம் கருப்பாக இருந்தால் என்ன யோசிக்கிறோம்? மற்றவர்கள் அழகாக இருக்கிறார்கள், நான் கருப்பாக இருக்கிறேன். ஒருவேளை நாம் குண்டாக இருக்கும்போது நாம் குண்டாக இருக்கிறேன், மற்றவர்கள் அழகாக ஒல்லியாக இருக்கிறார்கள் என நினைக்கிறோம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்முடைய சாயலை, கர்த்தர் கொடுத்த சாயலை நாம் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தாமல் இன்னும் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு அவருடைய சாயலை தந்திருக்கிறார். ஆனால் அவருடைய சாயல் எப்படிப்பட்டதாக காணப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் சாயல் அவர் சிலுவையிலே அவரை அறையும்போது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என வேதத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 53:2 அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வளவாய் அவரை அடித்தார்கள், அவ்வளவாய் அவரை துன்புறுத்தினார்கள் என பார்க்கிறோம். நமக்காக நம்முடைய பாவத்தை விட்டு நாம் விலகி நாம் மீட்பை பெறும் வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் தம்முடைய சாயலை இழந்தார். அவரை நாம் பார்க்கும்போது அந்த சாயல் நாம் விரும்பத்தகாதபடிக்கு இருந்தது என பார்க்கிறோம். அவ்வளவு வேதனைகளை அனுபவித்து தம்முடைய அழகை அவர் இழந்து நம்மை படைத்திருக்கிறார் அவருடைய சாயலாக. அப்படிப்பட்ட இந்த சாயலுக்கு இந்த உடலை பார்க்கும்போது நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களிலும் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து அவற்றை நாம் குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். நமது உடல் அழகாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உலகத்திற்கான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல் நாம் இல்லையே, நாம் அவர்களைப் போல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி மற்றவர்களையே ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு பல நேரங்களில் பல காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். அவற்றையெல்லாம் நாம் மறந்து விடுகிறோம். அவற்றுக்காக நாம் நன்றி செலுத்தாமல் இருந்து விடுகிறோம். நாம் நன்றி எறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும்போது அவர் எருசலேமுக்கு பிரயாணமாக போகிறார். அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகள் வழியாக செல்லும்போது 10 குஷ்டரோகிகள் அவரை சந்திக்கின்றனர். லூக்கா 17:12-13 வாசிக்கிறோம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். பாருங்கள், இயேசு அந்த ஊருக்கு வரும்போது அவர்கள் அவரை கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பார்கள் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறார் என்று. அப்படி கேள்விப்பட்ட போதும் அவர்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என வாஞ்சை இருக்கிறது. ஆனால் அவர்கள் தூரத்திலே நின்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் குஷ்டரோகிகள் சாதாரண மனிதர்களோடு வாழ முடியாது. அவர்கள் மனிதர்கள் வாழும் இடத்தை விட்டு தள்ளி வாழ்வார்கள். அதே போல் அவர்கள் ஊருக்குள்ளாக வரும்போது தீட்டு என சொல்லிக்கொண்டே வருவார்கள். ஏனென்றால் அவர்கள் அவர்கள் அருகில் யாரும் சென்று விடக்கூடாது என்று. எனவே அவர்கள் தூரத்திலிருந்து அவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். இதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நமக்கு ஏதாவது வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்தி, நம்மை வருத்தி கர்த்தரை நாம் கேட்டுக்கொள்வோம். நமது ஜெபத்தை நம்மை
நம்மை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி நாம் வேண்டிக் கொள்வோம். அதே போல் நாம் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் அவைகளை நமக்கு செய்து தரதான் செய்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நாம் அவரை கூப்பிடும்போது நமது தேவைகளை எப்பொழுதும் அவர் நமக்கு சந்தித்து தருகிறார் என பார்க்கிறோம். நாம் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்கு அவருக்கு நன்றி இருதயமுள்ளவராக இருக்க வேண்டும் என பார்த்தோமானால் 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என பார்க்கிறோம். பாருங்கள், பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை பாவமாக்கினார். நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம்! நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம்! நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், அந்த 10 குஷ்டரோகிகள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசாரியரிடத்தில் காட்டும்படியாக அனுப்பிவிடுகிறார். 10 குஷ்டரோகிகளும் செல்லும்போது வழியிலே அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். அவர்கள் ஆசாரியரிடத்தில் தங்களை காட்டுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்களை சோதிக்கிறார்கள். சோதித்து பார்த்து ஆசாரியர்கள் அவர்கள் குணமாகிவிட்டார்கள் என்றால் மட்டுமே அவர்கள் ஊருக்குள்ளாக சென்று மற்றவர்களோடு பிரவேசிக்க முடியும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஆசாரியர்கள் அவர்களை சோதித்து அவர்கள் குணமாகிவிட்டார்கள் என்று சொன்னவுடனே அவர்களுக்கு தலைகால் புரியவில்லை. அவர்களில் 9 பேர் திரும்பி தங்கள் ஊருக்கு சென்று விட்டார்கள், தங்கள் சொந்தங்களை பார்க்க சென்று விட்டார்கள். ஆனால் ஒருவன் திரும்பி வந்து கர்த்தருக்கு தான் பெற்றுக்கொண்ட சுகத்திற்காக அவரை திரும்பி வந்து சோஸ்திரம் செலுத்தினான் என பார்க்கிறோம். அவன் ஒரு சமாரியனாய் இருந்தான் என பார்க்கிறோம். லூக்கா 17:5 பார்க்கிறோம், அவன் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். பாருங்கள், குஷ்டரோகம் எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கும். அவன் எவ்வளவு ஆண்டுகள் அந்த குஷ்டரோகத்திலே தவித்திருப்பான். குணமடைந்தவுடன் மற்ற 9 பேரும் நன்றியறிதல் இல்லாதவர்களாய் போய்விடும்போது இவன் ஒருவன் அவனுடைய பழைய சூழ்நிலையிலிருந்து மாறுதல் பெற்று மற்ற மனிதரோடு நான் இருக்கப் போகிறேன், இவ்வளோ பெரிய காரியங்களை செய்த கர்த்தரை நான் இப்படி மறந்து விடுவேன் என அவருக்கு சோசனம் செலுத்திக்கிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறோம்? பாருங்கள், புறஜாதியாகி அந்த சமாரியன் வந்து கர்த்தருக்கு சோசனம் செலுத்திக்கிறான், அவரை மகிமைப்படுத்துகிறான். நாமும் புறஜாதியாக இருக்கும்போது தான் கர்த்தருடைய வசனம் நமக்கு நேராக வந்தது. கர்த்தர் நமக்காக தான் சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிர் தெழுந்தார். பாவமன்னிப்பின் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்று நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி அவ்வளோ சர்வசாதாரணமாக மறந்து விடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இன்னும் உலகப்பிரகமான பல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். எனவே கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் அவர் செய்த சிறு அற்புதங்களாக இருந்தாலும் சிறு காரியமாக இருந்தாலும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு பேனா புதுசாக வாங்கினாலும் நன்றி செலுத்துங்கள். ஒரு பைக்கு வாங்கினாலும் நன்றி செலுத்துங்கள். நாம் ஒரு வாகனத்தில் போயிட்டு திரும்பி வரும்போது பத்திரமாக பார்த்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துங்கள். இதுபோல் ஒவ்வொரு காரியத்திலும் நன்றி செலுத்துவதாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் இதை விரும்புகிறார். நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தந்த வாழ்நாளில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி. எனவே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு நன்றியறிதலாக இருப்போம். கர்த்தர் நம்மை வாழ செய்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நன்றியறிதலும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே நாங்கள் சற்று தியானித்தோம். நீ செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், ஆண்டவரே, எண்ணிலடங்காதவைகள், அவற்றையெல்லாம் நாங்கள் எப்பொழுதும் சிந்தித்து எங்கள் வாழ்விலே நீ செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் உம்மை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்தி உண்மையே நாங்கள் நினைத்து கிருபை செய்ய வேண்டுமாக இருப்போம். எல்லா காரியங்களிலும் நாங்கள் நன்றியறிதம் உள்ளவராக இருக்கும்படியாக எங்கள் இருதயத்தை நீர் சீர்படுத்தும். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.